differentiation on finding the derivatives. இது வந்து it plays a key role in எல்லா machine learning algorithmsலையும். Almost all the machine learning algorithmsலையும் வந்து நம்ம இந்த differentiation பண்றது வந்து it's a key concept. Optimization algorithmல யூஸ் பண்ணுவோம், அல்ல ஸ்லோப் ஃபைண்ட் பண்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் we'll see in detail. ஒரு ஃபங்க்ஷன் f of x is equal to x minus 4 the whole square அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றது முன்னாடி, டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்றது முன்னாடி அந்த ஃபங்க்ஷனை வந்து we can plot. அதாவது எக்ஸிட் வந்து நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றேன். இப்போ x is equal to 6 அப்படின்னு தரேன். ஸோ 6 minus 4 the whole square, ஸோ 2 square equal to 4. அதே மாதிரி x is equal to 5 னா 5 minus 4 the whole square, 1 square equal to 1. x is equal to 4 னா 4 minus 4 the whole square equal to 0 square. அது மாதிரி x is equal to 3, x is equal to 2 எல்லாமே கொடுத்துட்டு I am finding the values. ஸோ ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூவும் நான் டிஃப்ரெண்ட் 4, 1, 0, 1, 4 அது மாதிரி வேல்யூஸ். இந்த ரிசல்ட் பார்த்தாவே தெரியும், 4ல ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 1, 0 போயிட்டு திரும்ப 1, 4 அப்படின்னு போகுது. ஸோ இதை பிளாட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பேராபோலா கிடைக்கும் லைக் திஸ். ஸோ 4ல 0, இந்த பட்டம் 1, 4, அதே மாதிரி இங்கே 5, 6 இது வந்து நம்ம டெட் பண்ண வேல்யூஸ் 1 and 4 அது மாதிரி பிளாட் பண்ணிடுறோம் பேராபோலா. ஸோ பேராபோலா பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து டிரைவ் பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். f of x is equal to x minus 4 whole square. ஸோ இங்கே வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பவர் ரூல் 2 into அந்த பவரில் இருக்க வேல்யூ வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோம். ஏதாவது x ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2x power n minus 1 அந்த மாதிரி. இப்போ 2 முன்னாடி வந்தோன்னா x minus 4 the whole power 1 இருக்கும். அகைன் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா x minus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அதாவது x முன்னாடி ஏதாவது 2 எஃபிஷியன்ட் இருந்தால் அந்த நம்பர் வரும். இங்கே வந்து 1 தான் இருக்குது, ஸோ x minus 4 into 1ன்ற மாதிரி வரும். ஸோ அந்த 1 we can ignore it. அப்போ 2 into x minus 4 தான் நம்மளோட டிரைவ் வேல்யூ, டிஃபரன்ஷியேட் பண்ண வர வேல்யூ. ஸோ 2 into x, 2x minus 8 இதுதான் நம்மளோட டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் என்ன ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it gives us the slope. டெரிவேஷன் அப்படின்றது என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் நம்மளோட ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணுவோம். பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த டிஃபரன்சியேஷன் பண்ற ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணும். இப்போ 2x minus 8 அப்படின்னு இருக்கு. நான் இதுல எக்ஸிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்றேன்னு வைங்களேன். இப்போ 2x minus 8 அப்படின்றது நம்மளோட டிஃபரன்சியேட் பண்ணி வந்த ஈக்குவேஷன். அதுல நான் எக்ஸிட்டு ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது x is equal to 5 அப்படின்னு தந்தேன்னா 2 into 5 minus 8. ஸோ 10 minus 8, 2. அதாவது எக்ஸோட வேல்யூ 5ன்னு இருக்கும்போது இங்க அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிடுறோம்ல, அந்த பேரபோலால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட ஸ்லோப் வந்து 2. அதான் வந்து நம்ம டெரிவேஷன்ல இருந்து ஃபைண்ட் பண்ற, டிஃபரன்சியேஷன்ல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்லோப் ட்ரா பண்ணீங்கன்னா, டேஞ்சன்ட் லைன் ஸ்லோப் ட்ரா பண்ணீங்கன்னா, டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுவீங்க, அந்த இடத்துல வந்து அந்த கர்வோட ஸ்லோப் வந்து 2. ஸோ இந்த 2 அப்படின்றத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த டெரிவேஷன் வச்சு தான், டிஃபரன்சியேஷன் வச்சு தான் பண்ணிடுறோம். அந்த டிரைவ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான். ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் எ ஸ்லோப் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, இப்போ அந்த டெரிவேஷன் ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ரிசல்ட் வந்து, அதாவது இந்த வருதுல ரிசல்ட் 2 அப்படின்ற ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன மீன் பண்ணுன்னா, நம்ம எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோப் அப்படின்னா ஸ்டீப்னஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ இங்க x is equal to 5ன்னு வச்சுருக்கோம், அப்போ நம்மளோட ஸ்லோப் வந்து 2ன்னு வந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம், x is equal to 6ன்னு வச்சோம்னா அதோட ஸ்லோப் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 6 minus 8, 12 minus 8 equal to 4. அப்போ what it means is இந்த 6 நேரா இந்த பாயிண்ட்ல
இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்றோம். ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்டோட ஸ்லோப், அந்த கர்வ்ல அந்த பர்டிகுலர் பாயிண்டோட ஸ்லோப் என்ன அப்படின்னா 4. அதாவது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணினா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ற ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்லோப்போட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதாவது இட் மூவ்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், மேலே மூவ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ற ஸ்லோப்போட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் இஸ் 0 to 3 வச்சுருங்க. அதே ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா 2 into 3, அதாவது 2x - 8 இருக்குல்ல, இந்த வேல்யூ 2x - 8 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்த வேல்யூ. ஸோ அதில் 3 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 - 8 வந்து -2. இந்த இடத்துல ஸ்லோப் வந்து நெகட்டிவ். அதாவது x is equal to 3 இந்த பாயிண்ட்ல x is equal to 3ன்னு இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்லோப் வந்து இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வந்து நம்ம கால்குலேட் பண்ற வேல்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்லோப்போட வேல்யூ will move towards 0. ஓகே, இப்போ x is equal to 3 அப்படின்னா நம்மகிட்ட -2 வந்துச்சு. அது எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றேன். எக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்லோப்போட வேல்யூ 0. எப்போ நம்மகிட்ட அந்த டெரிவேட்டிவ், அந்த டிஃபரன்சியேஷனோட ஸ்லோப்போட வேல்யூ டிஃபரன்சியேஷனோட வேல்யூ 0ன்னு வருதோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா ஸ்லோப் வந்து 0. இட் ரெப்ரசன்ஸ் த மினிமம் பாயிண்ட். இப்போ 4ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 0 வந்துச்சுல, இட் ரெப்ரசன்ஸ் த மினிமம் பாயிண்ட் ஆஃப் திஸ் கர்வ். இந்த பேராபோலாவோட மினிமம் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 0 இந்த பக்கம் இருக்கிற ஸ்லோப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கும், இந்த சைடு இருக்கிற ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து நீங்க 3, 2, 1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த சைடு நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு பாசிட்டிவ்ல வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோப் நீங்க டிரைவ் பண்ணிட்டு ஒரு ஸ்லோப் வேல்யூ வருதுல, அந்த வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இட் மூவ்ஸ் வந்து ரைட் சைடு இப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆக போகும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 0. இதுதான் டிஃபரன்சியேஷன் அண்ட் ஸ்லோப்போட கான்செப்ட்.